guys, welcome to Vashika Family Vlogs. நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈசிஆருக்கு தான் வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுறதுக்கு வந்திருக்கோம். ஸோ என்ன மேட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லாங் டிரைவ் ஈசிஆர் போறோம். அந்த டைம்ல வந்து பெஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் நம்ம வந்து எங்க கிடைக்கும் அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கணும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்னாலே பாத்தீங்கன்னா நல்ல சாம்பார், சட்னி, வடை, தோசை, இட்லி அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்லும் போதே பசிக்குது, சாப்பிடாமலே வந்துட்டேன். அந்த மாதிரி இருக்கணும். அதுக்குன்னு ஈசிஆர்ல நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு, எல்லாத்துலயும் தின்ன போறியா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல கைஸ். நம்ம சவுத் இந்தியன் ஃபுட் அண்ட் ரொம்ப ஃபேமஸான 2 ஹோட்டல் நம்ம வந்து சூஸ் பண்ணிருக்கோம். ஸோ ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல பிரான்ச்சஸ் இருக்கிற வசந்த பவன், அண்ட் இன்னொன்று வந்து ரொம்ப ஃபேமஸான கீதம். ஸோ இது ரெண்டுக்கும் தான் நம்ம போய் ஆர்டர் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். வாங்க பெஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் இந்த ஈசிஆர் எங்க இருக்குன்றத பார்க்கலாம். நம்ம வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ வந்து நம்ம வீடு வசந்த பவனுக்கு வந்திருக்கோம். இது எங்க இருக்கு எக்ஸாக்டான்னு பாத்தீங்கன்னா ஈசிஆர் நீலாங்கரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட். நான் இங்கிருந்து நீலாங்கரை போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்துட்டே தான் பேசுறேன். ஏன் வந்து இவ்வளோ ஹோட்டல்ஸ் இருக்கும்போது இந்த ஹோட்டலை சூஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டுவர்ட்ஸ் திருவான்மியூர் டு ஈசிஆர் அந்த ரோட்ல வந்து இருக்கிற ஒரு ஹோட்டல், ப்ளஸ் நம்ம சவுத் இந்தியன் ஹோட்டல்ஸ்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஹோட்டல் அப்படின்னாலும் இதை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த சென்னையில் வந்து சாம்பார்னாலே சென்னையில் சில பல இடங்கள்ல ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே எப்படி இருக்குது அப்படின்றது நான் வந்து செக் பண்ண போகிறேன் இன்னைக்கு. கைஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்மளால ஓவராலாக ஆர்டர் பண்ணி சாப்பிட முடியாது. அதனால ஒரு மினி டிஃபன் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு கீ ரோஸ்ட் ஆர்டர் பண்ணியிருக்கோம். சூப்பராங்க உண்மை கைஸ், சூப்பராக இருக்கும். தேங்க்யூ. நம்ம வீடு வசந்த பவன் வந்துட்டு தொப்பி தோசை சாப்பிடலன்னா அது தெய்வ கூத்தம் ஆயிடும் அப்படின்றதுனால நம்ம வந்து அதையும் சேர்த்து இங்கே ஆர்டர் பண்ணியிருக்கோம். பிகாஸ் தோசா இஸ் மை ஃபேவரட். வாங்க கைஸ், லெட்ஸ் ராக். ஃபைன். ஸோ இது வந்து மினி டிஃபன் அவங்க என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பூரி கொடுத்துருக்காங்க கைஸ். பூரிக்கு வந்து மசாலா கொடுத்துருக்காங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த ஸ்வீட். ஓகே, ஸோ இனிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் திஸ் இஸ் சக்கரை பொங்கல். கேசரி, ரவா கேசரி கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கா. அதுக்கப்புறமா பொங்கல் கொடுத்துருக்காங்க, ஒரு பூரி இருக்கு, அப்புறம் ஒரு சூப்பரான தோசை இருக்கு, சர்ப்ரைஸ். உள்ள வந்து இட்லி, வடை, சட்னி, 2 சட்னி கொடுத்துருக்காங்க, தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி கொடுத்துருக்காங்க. பூரிக்கு வந்து கிழங்கு கொடுத்துருக்காங்க, அப்புறமா சாம்பாரும் கொடுத்துருக்காங்க. சூப்பர். இது ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக மினி டிஃபனில் ஒரு குட்டி தோசை தான் வரும், முருங்கலாவும் இருக்காது, ஏதோ ஒரு கடமைக்கு தோசை மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே வந்து முருங்கலாம் நல்ல தோசையே வந்திருக்கு. நம்ம வீட்டிலலாம் செஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு என்ன சொல்கிறது, சைஸில் வந்து ஒரு தோசை வந்துருக்கு கைஸ். ஸோ லெட் ஸ்டார்ட். முதல்ல வந்து ஸ்வீட்டோட ஆரம்பிக்கிறோம். ஸ்வீட் எடு கொண்டாடு. சூப்பராக இருக்குது, நெய்யும் சூப்பராக இருக்குது. என் கை பார்த்தீங்கன்னா ஷைனிங்காக இருக்கும். நெய் எல்லாம் போட்டு சும்மா சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஓகே, எனக்காவது ஒரு நாளைக்கு கண்டிப்பாக இதை வந்து நம்ம சாப்பிடலாம். அடுத்து என்ன சாப்பிடலாம்? பூரி இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன ட்ரை பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பூரி. பூரி வித் கிழங்கு. செம்மையா இருக்கு கைஸ். கேமராமேனுக்கு கொஞ்சம் வச்சுட்டு எனக்கு பூரி பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. ஸோ அடுத்தது வந்து பொங்கல். பொங்கல் வந்து எப்படி சாப்பிடணும்னா சிறிதளவு சாம்பார் அண்ட் சிறிதளவு சட்னி. எனக்கு இப்படி சாப்பிட்டா தான் பிடிக்கும். கரெக்ட் மிரட்டுன்ற மாதிரி இருக்கு. செம்மையா இருக்கு கைஸ் பொங்கல். அது வந்து லைட்டா அந்த வார்மாவும் இருக்குல்ல, சூடா சாப்பிடு, சுட சுட சாப்பிட்டாதாங்க பொங்கல் நல்லா இருக்கும். ஓகே, ஸோ பொங்கல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு இட்லி வடை கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து வடையை முதல்ல ஓப்பன் பண்ணிடலாம். வாவ், சூப்பர். அடுத்து வந்து நம்ம வடை ட்ரை பண்ண போகிறோம். வடையும் அதே கான்செப்டில் தான் நான் வந்து சாப்பிடுவேன். இன்னொரு அது வார்த்தையே வர மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். ஐ எம் என்ஜாயிங் தி மீல். சூப்பராக இருக்கு.
அடுத்து வந்து இட்லிக்கு போகலாம். ரைஸ் இட்லி நல்லா இருக்கு. சட்னி ஓகே. இப்போ வந்து நான் எந்த சட்னி சாப்பிடலாம்? ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிச்ச சட்னியும் எனக்கு பிடிச்ச சாம்பாரும் ஒரு வாய் தனியாக சாப்பிட போகிறோம். தரமா இருக்கு, வேற மாதிரி இருக்கு. சாம்பார் சூப்பரா இருக்கு உண்மைக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் தக்காளி சட்னி எடுத்துக்கலான்னு இருக்கேன். ஓகே, ஏன்னா இதுதான் வந்து அல்டிமேட்டா இருக்கு. சாம்பார் சூப்பரா இருக்கு. அதனால எனக்கு இந்த சட்னியை விட இந்த 2 காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ வந்து நம்ம தோசை, மூவிங் ஆன் டு தோசை. வெறும் தேங்காய் சட்னியோட ஒரு வாய். தேங்காய் சட்னி தனியா சாப்பிட்றப்ப செம்மையா இருக்கு. சாம்பார், மூணாவதா தக்காளி சட்னி. நல்லா இருக்கு கைஸ், சூப்பரா இருக்கு. தோசைக்குள்ள ஒளிகிற உடம்பா இது அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு கேக்குது. ஆக்சுவலா எனக்கு ரொம்ப ஃபேவரட் தோசை தான். ஸோ இந்த தோசை குப்பி தோசை, அதுவும் இந்த தோசைக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு சூப்பர் காம்பினேஷன் இருக்கு. சாம்பார், சட்னி, அதுக்கப்புறம் தக்காளி சட்னி அண்ட் கிரீன் சட்னியும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து சாம்பார் கைஸ். இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்டியா இருக்கு. ஏன்னு சொல்லுங்க, கீ ரோஸ்ட். அடுத்து வந்து நம்ம தேங்காய் சட்னி. எனக்கு தேங்காய் சட்னியும் சாம்பார் காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும். அது ரெண்டையும் தனியா சாப்பிடவும் பிடிக்கும் கைஸ் எனக்கு. வாவ், இந்த சட்னி சூப்பர் சூப்பர். நெக்ஸ்ட் வந்து கிரீன் சட்னி. நல்லா இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு கிரீன் சட்னி. ஸோ வசந்த பவன்ல வந்து நம்ம வாங்கின மினி டிஃபனுக்கு வந்து காஃபி ஆர் டீ அது வந்து நம்ம அவைல் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து சாய் சொல்லியிருக்கேன். பிகாஸ் ஐ எம் சாய் லவர். நான் வந்து சாய் சொல்லியிருக்கேன். ஸோ வசந்த பவன்ல உனக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்பர் 1 வந்து பாத்தீங்கன்னா ஆம்பியன்ஸ் வேற லெவல்ல இருக்கு. எனக்கு ஆம்பியன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய கோட்ஸ் எல்லாம் இங்க போட்டு ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. இந்த இடமே வந்து சூப்பர் வைபோட இருக்கு. செகண்டரி வேற என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபுட்டு வந்து செம்மையா இருந்தது. தக்காளி சட்னியில கொஞ்சம் இனிப்பு ஜாஸ்தி அந்த மாதிரி ஃபீல் பண்ணேன். கிட்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பா. மற்றபடி எல்லாமே சூப்பரா இருந்து. சாம்பார் வந்து வேற லெவல் கைஸ். வசந்த பவன் சாம்பாருக்காகவே நம்ம சாப்பிடலாம். அந்த மாதிரி let's enjoy the chai. Wow, சூப்பர். இன்னைக்கு ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட். நல்லா இருக்குல்ல கைஸ்? இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா கண்டிப்பா வந்து ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்கரேஜ் பண்ணுங்க. வேற எங்கெல்லாம் போய் நம்ம ஃபுட் ரிவ்யூ பண்ணணும் நீங்க எனக்கு கீழே கொடுத்தீங்கன்னா நான் போய் இந்த மாதிரி வாங்கி தின்னுட்டு உங்களுக்கு வந்து ரிவ்யூஸ் கொடுப்பேன். சரி, இது எல்லாத்தையும் நீ மட்டுமே தின்னியா அப்படின்னு கேட்டாங்க. என் கூட வந்து நம்மளோட கேமராமேன், அதாவது என்னோட ஹஸ்பண்டும் இருக்காரு. ஹஸ்பண்டுக்கும் வந்து நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபுட்டு. ஸோ அவ்வளோதான் கைஸ், வசந்த பவன் ஹனி ஹோம் முடிஞ்சிச்சு. அடுத்து நம்ம வந்து அடுத்த ஹோட்டலில் மீட் பண்ணுவோம். guys, இப்போ வந்து நம்ம ஏசிஆர்ல இருக்கிற கீதம். ஸோ இது எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எம்ஜிஎம் இருக்குல்ல, எம்ஜிஎம் டிசி வேர்ல்டு தாண்டினதுமே லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயே வந்து கீதம் இருக்கு. வித் கார் பார்க்கிங்கோட இருக்கு. ஸோ இப்போ இங்க நம்ம வந்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, மினி டிஃபன் ஆர்டர் பண்ணோம். ஸோ ஆம்பியன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா வந்து இங்க வெளியவும் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா உள்ள வந்து ஏசிக்கு வந்து இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் லைட் எங்க எஃபெக்ட் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுனால நம்ம வெளியவே உட்காந்துட்டோம். நம்ம வந்திருக்கிறது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு வீக் டே தான். வீக் டே மார்னிங் எவ்வளவு கூட்டம் மட்டும் பாருங்க.
கார் ஃபுல்லா நிக்குது கீதம்ல. ஸோ கைஸ் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பயங்கரமா கூட்டம் ஆயிடுச்சு திடீர்னு, அதனால கொஞ்சம் லேட் ஆகுது நம்ம ஆர்டர். நம்ம வந்து மினி டிஃபன் அண்ட் தோசை, தொப்பி தோசை ஆர்டர் பண்ணியிருக்கோம். அது அப்படி நம்ம வந்து ரிவ்யூ பண்ணிடலாம். ஸோ கீதம்ல நம்ம வந்து மினி டிஃபன் ஆர்டர் பண்ணியிருந்தோம். மினி டிஃபன் வந்துடுச்சு. கிரே கலர்ல வந்து கேசரி வந்திருக்கு. அதுக்கப்புறமா வந்து ஒரு வடை கொடுத்துருக்காங்க, பொங்கல் கொடுத்துருக்காங்க, தோசை கொடுத்துருக்காங்க. தோசை வந்து பிளெயின் தோசையா மசாலா மசாலா தோசை கைஸ், மசாலா தோசை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு இட்லி, சட்னி வந்து 3 சட்னி கொடுத்துருக்காங்க. தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி அண்ட் கிரீன் சட்னி. அது கூடவே வந்து சாம்பாரும் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ ஐட்டங்கள் வந்து வந்திருக்கு. ஹண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ஸ்வீட். ஸ்வீட் சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு. கலர் தான் வித்தியாசமா இருக்கு. இந்த கலர் எப்படி கொண்டு வந்தாங்கன்னு தெரியல, செம்மையா இருக்கு ஸ்வீட். எனக்கு ஸ்வீட் பிடிச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வடை எடுத்துக்கொள்ள போகிறோம். வடை செம்மையா இருக்கு கைஸ். வடை எப்படி சாப்பிடணும்? வடை எடுத்துக்கணும், தேங்காய் சட்னி எடுத்துக்கணும், அதுக்கப்புறமா சாம்பார்ல டிப் பண்ணணும், இப்படிதான் சாப்பிடணும். வடையும் சூப்பரா இருக்கு. அது வந்து பொங்கல் நல்லா இருக்கு. ஸோ அடுத்து வந்து இட்லி சாப்பிட போறேன். இட்லி வித் சட்னிஸ், எல்லா சட்னியும் எடுத்துக்கலாம் இருக்கேன். தக்காளி சட்னி, நல்லா இருக்கு. கிரீன் சட்னி சூப்பர். எனக்கு கிரீன் சட்னி ரொம்ப பிடிச்சிருக்கு, செம்ம டேஸ்டா இருக்கு. அதனால இன்னொரு எக்ஸ்ட்ரா வாய்ஸ் கொடுக்குறேன் கிரீன் சட்னி. ரொம்ப செம்மையா இருக்கு. ஸோ அடுத்து வந்து நம்ம தோசை. இது வந்து மசாலா தோசை, இது பாருங்க. ஸோ மசாலாவோட அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டியதான். நீ நார்மலாக நீங்கள் மினி டிஃபன் ஆர்டர் பண்ணீங்கன்னா அவங்க என்னெல்லாம் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தோசை, இட்லி, பொங்கல், வடை, கேசரி, கூட வந்து 3 சட்னி அண்ட் 1 சாம்பார் தராங்க. ஸோ கைஸ் இது வந்து அப்படியே சாம்பார்ல மோஸ்ட்லி சாப்பிட்டு போறேன், ஏன்னா எனக்கு சாம்பார் ரொம்ப பிடிச்சிருக்கு. தரமா இருக்கு, எல்லாமே சூப்பரா இருக்கு. டேஸ்ட் எதுலையுமே குறைய இல்லை, எல்லாமே நல்லா இருக்கு. ஸோ கைஸ் நம்ம இங்கேயுமே வந்து தொப்பி தோசை, அதாவது கீ ரோஸ்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். இது கூட என்னெல்லாம் வருது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பெரிய தொப்பி, அதுக்கப்புறமா மூணு தான் நினைக்கிறேன், அந்த பக்கம் கண்ணு தெரியல. ஆமா, 3 சட்னிஸ் இருக்கு. ஒயிட் சட்னி, கிரீன் சட்னி அண்ட் ரெட் சட்னி கொடுத்துருக்காங்க. அது கூட சாம்பார் கொடுத்துருக்காங்க. செம்மையா இருக்குது கைஸ், செம்ம பிக்கா இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சுவலா கீதம்ல சாம்பார் வந்து வேற லெவல்ல இருக்கு. ஸோ நான் முதல்ல சாம்பார் தான் சாப்பிடுவேன். செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு கைஸ். எனக்கு வந்து இந்த கிரீன் சட்னியும் ரொம்ப பிடிச்சிருந்தது, சாம்பாரும் ரொம்ப பிடிச்சிருந்தது, தேங்காய் சட்னியும் ரொம்ப பிடிச்சிருந்தது, தக்காளி சட்னியும் நல்லா இருக்கு. ஆனால் என்னோட ஃபேவரட் வந்து கிரீன் சட்னி தான் எனக்கு. ஸோ நான் சாப்பிட போறேன். ஸோ இங்கேயுமே வந்து மினி டிஃபனுக்கு காஃபி இல்லைன்னா டீ வந்து இனாமா கொடுக்குறாங்க மினி டிஃபனுக்கு. ஸோ காம்போ கைஸ் சூப்பரா இருக்கு கைஸ். சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ ஃபைனல்லாம் வந்து எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு காட்டணும். அது வந்து நம்ம இங்க பண்ண முடியாது, ஆனால் நம்ம வெளியே போய் அதை பேசலாம். பில் வந்து விட்டது. மினி டிஃபன் 95 rupees இல்லையா? ஆக்சுவலா இதுதான் கம்மி. நம்ம அங்க ஒரு மினி டிஃபன் ஒரு தோசை தான் சாப்பிட்டோம். இங்க நம்ம 2 மினி டிஃபன் போட்டுருக்கோம். மினி டிஃபன் 95 rupeesக்கு இட்லி, தோசை, பொங்கல், வடை, மசாலா தோசை பிளஸ் இவ்வளோ ஐட்டமே கூடவே ஒரு காஃபி கொடுத்தோம். அங்க வந்து 170 rupees நினைக்கிறேன் மினி டிஃபன், கரெக்டா?
கைஸ், நம்ம வெற்றிகரமாக வந்து 2 டிஃப்ரெண்ட் ஹோட்டலில் நம்ம வந்து மினி டிஃபன் அண்ட் ஒரு தொப்பி தோசை வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வசந்த பவனில் போய் சாப்பிட்டோம். வசந்த பவனில் ஆம்பியன்ஸ் வந்து சூப்பராக இருந்தது, டேஸ்ட்டுமே நல்லா இருந்தது. ஆனால் வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வசந்த பவனில் மினி டிஃபன் வந்து பார்த்தீங்கன்னா 175 ருபீஸ் கொடுத்தாங்க. ஸோ 175 ருபீஸ்க்கு என்னெல்லாம் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கொஞ்சம் பிக்கர் சைஸ் தோசையை கொடுத்துருந்தாங்க, ஒரு வடை, ஒரு இட்லி, பொங்கல், கூட ஒரு பூரியும் கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ 2 விதமான சட்னி அண்ட் ஒரு சாம்பார் இது எல்லாமே கொடுத்துருந்தாங்க. இந்த காம்ப்ளிமெண்ட்டாக வந்து கூடவே காஃபி இல்லைன்னா டீ தராங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 175 ருபீஸ் மினி டிஃபன் கொடுத்துருந்தாங்க. அண்ட் கீ ரோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 165 ருபீஸ் அவங்க வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது டோட்டலாக 357 ருபீஸ் நமக்கு வந்து பில் ஆச்சு. அதே வந்து நம்ம கீதம்ல அதுக்கப்புறமா சாப்பிட்டோம். ஸோ கீதம்ல வந்து மினி டிஃபனோட ப்ரைஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 95 ருபீஸ். 95 ருபீஸ்க்கு வந்து அவங்க மினி டிஃபன் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. கீ ரோஸ்ட் வந்து 160 ருபீஸ் தான். ஸோ டோட்டலாக நம்ம வந்து பே பண்ணது வந்து 367 ருபீஸ். எதுக்குன்னா நம்ம 2 மினி டிஃபன் ஆர்டர் பண்ணியிருந்தோம், அதனால டோட்டலாக நம்ம வந்து 367 ருபீஸ். ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்களுமே காஃபி இல்லைன்னா டீ தராங்க மினி டிஃபனுக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச காஸ்ட் வைஸ் இந்த காஸ்ட்டுக்கு இவ்வளோ விஷயங்கள் சூப்பராக ஒரு ஃபுல் ஆகிற மாதிரி டம்மி ஃபுல் ஆகிற மாதிரி ஒரு இது அப்படின்னா நான் வந்து கீதம் தான் சொல்வேன். கீதம் ஒன்லி ஒன் திஸ் சேலஞ்ச். அவங்க வந்து 95 ருபீஸ்க்கு இவ்வளோ விஷயங்கள் தராங்கன்னா செம்ம. உண்மைக்கு நம்ம ஒரு ஃபேமிலியாக ஈஸியாக நீங்கள் வரீங்க அப்படின்னும் போது அஃபோர்டபுளாகவும் பெஸ்ட்டாகவும் இருக்கிறது கீதம்னு நான் சொல்லுவேன். ஸோ இதே போல் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். வேற எங்கேயாவது போய் சாப்பிடணும், நல்ல சாப்பாடு எங்கே கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணுறேன். பாய்.